பாத்திமா ரலியல்லாஹு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். இது ஒருபுறம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே மஸ்ஜிது நபவியிலே மிம்பரின் மீது ஏறி குத்துபா செய்யக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி புதிதாக ஒரு மிம்பர் தயாரித்து கொடுக்கப்பட்ட பொழுது ஏற்கனவே இருந்த அந்த மிம்பர் படியை ஓரமாக ஒதுக்கி வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவின் காரணமாக அந்த கட்டை அழுதது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அந்த கட்டைக்கு என்ன தெரியும்? பெருமானார் மீது அது கொண்ட நேசம், பெருமானார் அதை ஆற தழுவிய ஒரு விஷயம், அதற்கான முஹப்பத் உண்டானது. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட செய்தி, நமக்கு தெரிந்த செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஸ்வா என்று ஒரு ஒட்டகம் இருந்தது, நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ரத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹுதைபியாவினுடைய பயணத்தில் இருந்து பெருமானாரினுடைய ஃபதஹே மக்காவினுடைய பயணத்தை உட்பட எல்லா பயண நேரங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணித்த ஒட்டகம் கஸ்வாங்கிற ஒட்டகம். இன்னைக்கு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், சில பேர் தங்களுடைய வாகனங்களுக்கு கஸ்வா என்று பெயர் வைத்திருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாகனத்தினுடைய பெயர் கஸ்வா. பெருமானாருடைய மறைவிற்கு பிறகு கஸ்வா என்ன ஆனது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு அவர்கள் பயணித்த அந்த கஸ்வா என்ன ஆனது? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி ஒரே மாசத்துல ஒட்டகம் வஃபாத் ஆயிடுச்சு. பெருமானார் இந்த உலகத்தை விட்டு மறைந்த காலம் ஒரு மாத காலம்தான். உண்ணாமல் குடிக்காமல் அந்த கஸ்வா ஒட்டகம் மெலிந்து போனது. பெருமானாரை நினைத்து நினைத்து கரைந்து கரைந்து அழுது அழுது அதனுடைய கண்ணீர்கள் மங்கி போன, அதனுடைய கண்கள் மங்கி போனது, கண்கள் தெரியாமல் போனது. சஹாபாக்கள் அந்த கண்ணுடைய நிலையை பார்த்து அதை பார்க்க முடியாமல் அதனுடைய கண்ணில ஒரு துணியை கட்டி வைத்தார்கள். அப்பவாவது அது உன்று பருகி உடலை தேர்த்தி கொள்ளும் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரிவால் அந்த ஒட்டகம் சாப்பிடாமல் பருகாமல் உண்ணாமல் ஒரு மாத காலத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு 6 மாசத்துல வஃபாத் ஆனாங்க. அதுவே நம்மால் தாங்க முடியல. ஒரு தந்தைக்கும் ஒரு மகளுக்கும் உள்ள பிரியம் பரவாயில்லை, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கவலை, அந்த முஹப்பத், அது அவர்களை வாட்டியது, அவர்கள் பிரிந்தார்கள் என்று சொல்லலாம். எதுவுமே அறியாத ஒட்டகம், பேச தெரியுமா, அதற்கு விளக்க தெரியுமா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு காட்டிய முஹப்பத் ஒரு மாத காலத்தில் பெருமானாரை விட்டு பிரிய முடியாமல் அது இந்த உலக